ஹாய் கைஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னா, நம்ம வந்து நிறையா சேனலில் வந்து ஜாபு அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நிறையா கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாட்டில் வந்து சூப்பரான ஒரு திட்டம் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 10th 12th படித்து ஃபெயிலாக போகிற பசங்களுக்கு ஒரு நல்ல மாத ஊதியம் மாரி ஸ்டைஃபன் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த ஸ்கீம் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது உங்களுக்கு வந்து நான் அப்படியே ஃபிசிக்கலாகவே பண்ணி காட்டுறேன். அதோட நோட்டிஃபிகேஷனை நீங்கள் அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன பெனிஃபிட்னு. வாங்க பார்க்கலாம். கைஸ், இப்போ வந்து நம்ம அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். அதை ஃபுல்லாகவே என்ன டீட்டெயில்ஸு பெனிஃபிட்டு அதெல்லாம் நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்டில் நிறையா மாணவர்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷனு எல்லாருக்கும் போய் சேரட்டும். எல்லோரும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே வந்து இந்த வெப்சைட் வந்து நான் போட்டு வச்சிட்டேன். அது என்ன வெப்சைட் பார்த்தீங்கன்னா, இந்த வரைக்கும் பாருங்கள், employmentexchange.tn.gov.in. இது நீங்கள் கூகுளில் டைப் பண்ணாலே வரும் இந்த வெப்சைட்டு. ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். ஃபஸ்ட்டு பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் கிளிக் பண்ணுங்கள். அது கீழே வந்து நிறையா டேப்லாம் வரும். என்னென்ன இதுன்னு அது உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். ஹோமை நீங்கள் வந்து அப்படியே கிளிக் பண்ணாமல் அப்படி அது மேலே அப்படியே வச்சிங்கன்னா அது கீழே வரும். அது அப்படியே வந்தீங்கன்னா இந்த வரைக்கு பாருங்கள், டவுன்லோடபிள் ஃபார்ம்ஸ். இது உள்ளே போங்க. இது உள்ளே போனீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் வரும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதுனால அப்படி நான் நேராக போகிறேன். அது கிளிக் பண்ணிங்கன்னா யூஏ அப்ளிகேஷன் ஃபார்ம், இது நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இது யார் யாருக்கு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து வேலை இல்லாமல் இருக்க இளைஞர்களுக்கு எல்லாமே பெனிஃபிட்டு. இது வந்து மாதம் மாதம் உதவித்தொகை கொடுக்குறாங்க. அது ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், எல்லாமே தமிழில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஹெட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேலை வாய்ப்பு தகவல் உதவித்தொகை விபரம். வேலைவாய்ப்பு பதிவுதாரர்களுக்கான தகவல் உதவித்தொகை விபரம். அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்கள். இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா, நீங்கள் 10th ஃபெயில் ஆகியிருந்தால் மாதம் வந்து 200 கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில். இது ஒன்லி தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான். பாண்டி அந்த மாதிரிலாம் நம்ம இந்த ஸ்கீம் வந்து அப்ளை பண்ண முடியாது. இது லைனாக பார்ப்போம் இன்னும் நான் எலிஜிபிள் எதை பேஸ் பண்ணி இது கொடுக்குறாங்கன்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு. தேர்ச்சி பெற்றவர்கள் பார்த்தீங்கன்னா 100 ரூபா அதிகமாக தராங்க, 300 ரூபா. அடுத்தது பார்த்தீங்கன்னா +2 வகுப்பு தேர்ச்சி அதற்கு சமமான தகுதி பெற்றவர்கள், அவங்களுக்கு மாதம் பார்த்தீங்கன்னா 400 ரூபா கொடுக்குறாங்க. பட்டதாரிகள் முதுகலை பட்டதாரிகளுக்கு வந்து 600 ரூபா கொடுக்குறாங்க. இது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உதவித்தொகை பெறுவதற்குரிய தகுதிகள். இது வந்து இந்த உதவித்தொகை நீங்கள் வாங்கிறதுக்கு என்ன தகுதின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெறாதவர்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு எஸ்எஸ்எல்சி படிப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள், +2 வகுப்பில் தேர்ச்சி அதற்கு சமமான தகுதி, பட்டய படிப்பு இடைநிலை ஆசிரியர் பயிற்சி முடித்தோர் போன்றவர்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டதாரிகள் முதுகலை பட்டதாரிகள். அது வந்து அது டிபார்ட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. பொறியியல், மருத்துவம், கால்நடை மருத்துவம், விவசாயம், சட்டம் போன்ற தொழில் பட்டப்படிப்புகள் நீங்களாக. நெக்ஸ்ட்டு 2வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பதிவு செய்து காத்திருப்பு காலம். விண்ணப்ப நாளுக்கு முந்தைய காலாண்டின் முடிவில் 5 ஆண்டுகளுக்கு குறையாது வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து வேலைக்கு காத்திருக்க வேண்டும்.
இப்போ நீங்கள் எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிஞ்சு ஒரு 5 வருஷமாக நீங்கள் வேலை இல்லாமல் இருந்தீங்கன்னா மட்டுமே இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். வருமானம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரத்து குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 72,000க்கு மேற்படக்கூடாது. இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து வருமானம் ஆண்டு வருமானம் 72,000க்குள்ளே இருந்தால் தான் இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள் ஆக முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டு வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. வேலைவாய்ப்பற்ற உதவித்தொகையான பட்டி தயாரிக்கும் நாளில் 40 வயது பூர்த்தி அடைந்திருக்கக்கூடாது. ஆதி திராவிடர் பழங்குடியின விண்ணப்பதாரர்கள் 45 வயது பூர்த்தி அடைந்திருக்கக்கூடாது. இப்போ என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் மற்ற கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா 40 வயசுக்குள்ளே இருக்கணுன்றாங்க. ஆதி திராவிடர் பழங்குடியின 45க்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த வயசுக்குள்ளே இருந்தால் இது தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 5வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இருப்பிடம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா விண்ணப்பதாரர் தம்முடைய பள்ளி கல்வி அல்லது கல்லூரி கல்வியை முழுமையாக தமிழ்நாட்டிலே படித்திருக்க வேண்டும் அல்லது அவருடைய பெற்றோர்கள் ஒருவர் அல்லது காப்பாளர் 15 ஆண்டுகளுக்கு குறையாமல் தமிழகத்தில் வசித்து வந்திருக்க வேண்டும். இப்படி இருந்தால் மட்டுமே இந்த இதுக்கு வந்து எலிஜிபிள் ஆவீங்க. மேக்சிமம் பசங்களை வந்து சின்ன வயசுலேருந்தே தமிழ்நாட்டில் படித்து ஸ்கூலு காலேஜெலாம் படிச்சுருந்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள் ஆவீங்க. அதே போல் பிள்ளைகள் வந்து தமிழ்நாட்டில் படிக்க முடியலன்னா பேரண்ட்ஸ் வந்து 15 லட்சம் குறையாமல் அந்த தமிழ்நாட்டில் வந்து வசிக்கணும். அப்போ தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் ஆவீங்க. நெக்ஸ்ட்டு 6வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பினை விண்ணப்பதாரர் அரசு துறை தனியார் துறையில் எந்த விதமும் ஊதியம் பெறும் பணியிலோ அல்லது சுய வேலையில் ஈடுபடுவராகவோ இருத்தல் கூடாது. மேலும் விண்ணப்பதாரர் தனிமையடைந்து அல்லது அரசிடமிருந்தோ வேறு எந்த வகையிலும் எந்தவித உதவித்தொகையும் பெறுவராக இருத்தல் கூடாது. இது அதான் ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா எந்த ஜாப்லையும் இருக்கக்கூடாது. அதே போல் எந்த அரசோட தொகையும் வந்து பெறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் இது வந்து பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு 7வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிக்கு அன்றாடம் சென்றும் பயிலும் மாணவ மாணவியர் மட்டுமே. ஒன்லி ரெகுலர் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் ஆவீங்க. பார்ட் டைமு அப்புறம் வந்து அஞ்சல் வழி கல்வி கற்கும் விண்ணப்பதாருக்கு பொருந்தாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8வது பாயிண்ட்டை பார்க்க வந்திருக்கோம். ஏற்கனவே பயன் பெற்றவர்கள் ஏற்கனவே நடைமுறைப்பட்டு 1993 நிறுத்தம் செய்யப்பட்ட வேலைவாய்ப்பற்றோர் நிவாரண திட்டத்தின் கீழ் பயன்பெற்ற மனுதாரருக்கு இப்போ புதிய வேலை வாய்ப்பற்றோர் உதவித்தொகை திட்டத்தின் கீழ் நிர்ணயம் செய்யப்படுகின்றது. வயது வரம்புக்குற்ற வேலை வாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெற தகுதியுடையவர் ஆவார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்ணப்பித்தல் மற்றும் தொடர்ந்து பயன்பெறுதல் பற்றி விளம்பரம். வேலை வாய்ப்பற்ற உதவித்தொகை பெறுவதற்கு கீழ் கொடுக்கப்பட்டுவாறு வருவாய்த்துறையினர் வழங்கும் சான்று பெற்று மனுவுடன் சமர்ப்பிக்க வேண்டும். இது நீங்கள் வந்து அந்த தாலுகா ஆஃபீஸில் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் சைன் வாங்கி கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. வேலை வாய்ப்பகத்தின் உதவித்தொகை பெற விண்ணப்ப படிவம் கிடைத்த 30 நாட்களுக்குள் தனது மாவட்டத்திற்குள் உள்ள தேசியமயப்பாட்ட ஏதேனும் ஒரு வங்கியின் கிளையில் சேமிக் கணக்கை தொடங்கி கணக்கு எண் கிளையின் முழு முகவரி கிளை குறிப்பிட்டு எண் உள்ளிட்ட விபரங்களை விண்ணப்பிக்க படிவத்தில் அமைந்தவாறு தெரிவிக்க வேண்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை காலாண்டு வாரியாக கணக்கீடு செய்யப்பட்டு அந்தந்த காலாண்டு முடிவற்ற பின்னர் விண்ணப்பத்தாருடைய கணக்கில் செலுத்தப்படும். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பற்றோர் 3 ஆண்டுகளுக்கு அல்லது இளையோர்களை பொறுத்தவரை 40 வயது முடிவரும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினரை பொறுத்தவரை 45 முடிவரும் வரையிலும் வழங்கப்படும். அதான் எஸ்சி எஸ்டிலாம் 45 வயசுக்குள்ளே இருக்கணும். ஜென்ரல் ஓபிசி அதுக்குள்ளலாம் பார்த்தீங்கன்னா 40 வயசுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் வந்து இது பண்ண முடியும். வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெற்று வரும் காலத்தில் அரசு துறையிலோ அல்லது அதான் முன்னாடி நம்ம அந்த பாயிண்ட்டு
எல்லாமே பார்த்தாச்சு. அது வந்து இப்போ டீட்டெயிலாக இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வேணுமா, நான் இந்த லிங்க்கை வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி ஃபுல்லாகவே பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, உண்மைக்கு மாறான விபரங்கள் அளித்து உதவித்தொகை பெறுவோரின் பதிவு ரத்து செய்யப்படும். இந்த திட்டத்துக்கு நீங்கள் வந்து பொய்யா ஏதாவது டாக்குமெண்ட் கொடுத்து சீட்டிங்லாம் பண்ணிங்கன்னா உடனே தெரிஞ்சதுன்னா ரத்து செஞ்சுருவாங்க. இந்த திட்டத்தில் தொடர முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8வது பாயிண்ட், திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெறுவோர் 3 வருடத்திற்கு தொடர்ந்து உதவித்தொகை பெற ஆண்டுக்கு ஒரு முறை, அதாவது 5வது காலாண்டிலும் 9வது காலாண்டிலும் விண்ணப்ப படிவத்தில் குறிப்பிட்டவாறு சுய உறுதி ஆவணத்தை, செல்ஃப் அஃபிடேட் சொல்லுவாங்க இங்கிலீஷில், உரிய வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அவ்வமயம் வங்கி கணக்கு புத்தகம், வேலைவாய்ப்பு அலுவலக புதுப்பித்தல் அடையாள அட்டை மற்றும் இதர சான்றிதழ்களையும் சமர்ப்பிக்க வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வேலை வாய்ப்புக்கான உதவித்தொகையினை வாங்கினால் தங்களுக்கு பரிந்துரை வாய்ப்பு பறிபோகுமோ என பதிவுதாரர் அச்சிடப்படுத்தவில்லை. உதவித்தொகை வழங்கப்படும் காலத்திலும் பதிவுதாரர் பெயர் அறிக்கையிடும் காலியிடம் தொடர்ந்து விதிமுறைப்படி பரிந்துரை பரிசீலிக்கப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே தமிழில் தான் இருக்குது. உங்கள் ஃபோட்டோ இங்கே ஒட்டுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ ஒட்டிட்டு அப்படியே பேர் டீட்டெயில்ஸ்லாம் அப்படியே ஃபில் பண்ணணும். எல்லாமே ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எல்லாமே கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். இங்கே பாருங்கள், விண்ணப்பத்தார் பேர், விண்ணப்பத்தார் தந்தை பேர், தாயார் பேர், பிறந்த தேதி, முகவரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதம், கல்வி, தொழில், முகவரி, பட்டய படிப்பு, இளநிலை ஆசிரியர், பட்டதாரிகள், இது எல்லாமே ஃபில் பண்ணுங்கள். கடைசியாக விண்ணப்பத்தின் கையொப்பம் சைன் போட்டுருங்க. சைன் போட்டுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். இதே போல் நிறையா டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இதே போல் நிறையா எல்லாருமே பார்த்துட்டு இன்ஃபர்மேஷன்லாம் ஏற்றுக்கோங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த ஸ்கீம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதே போல் நிறையா வீடியோ வரும், பார்த்து சிறப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே சேரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் கைஸ்.